தினமொரு வினாத்தாள் பிரிவில் நாம் இன்றைக்கி பிப்ரவரி மாதம் நடந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமோட ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், கீழ்கண்டவற்றுள் 1917ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் எவை? அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதாவது நீதி கட்சியோட தொடர்புடைய பத்திரிகைகள் எவைன்னு கேட்குறாங்க. நீதி கட்சியோட தொடர்புடைய பத்திரிகைகள் எதுன்னு நமக்கே தெரியும். திராவிடனும் ஜஸ்டிஸும் தான். திராவிடன்றது தமிழ்லேயும் ஜஸ்டிஸ்ன்றது ஆங்கிலத்துலேயும் வந்திருக்கும். அப்புறம் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா அப்படின்ற பேரில் வந்திருக்கும். அப்போ ஆன்சர் ஜஸ்டிஸும் திராவிடன் 4 ஆன்சர் சி. கு. காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலையாகும் என்று எச்சரிக்கை விடுத்தது யார்? தந்தை பெரியார், அதாவது ஈவே ராமசாமி. கு. காமராஜ் முதல்வர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலையாகும் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கிறார், எச்சரிக்கை விதித்திருக்கார். எப்போது அகில இந்திய பார்வேர்ட் பிளாக்கை சுபாஷ் சந்திர போஸ் தோற்றுவித்தார்? 1939ன்றது எல்லாருக்கும் தெரியும். இதில் எல்லா ஆப்ஷனுமே 1939 தான் இருக்குது. ஆனால் ஜூன் 1939 தான் ஃபார்வேர்ட் பிளாக் தோற்றுவிக்கப்பட்ட மாதமாக எனக்கும் தெரியாது, நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். இண்டிகோ பிளான்டிங் மிரர் என்பது டேஸ் என்ற வங்காள நாடகத்தின் மொழிபெயர்ப்பு. நீல் தர்பான், இது 10th புக்கில் இருக்குது. இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்ற பேரில் நீல் தர்பன் அப்படின்ற பேரில் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்ட நாடகத்தோட பேர் தான் நீல் தர்பன். ஓகே, அப்புறம் செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு எடுத்துக்காட்டுவது த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். பள்ளிக்கல்வி தரநிலையை தான் செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு காட்டுதான். ஓகேவா? பிஜிஐனா செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு. அப்புறம் கிராம குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவின் எந்த திட்டம் மூலோபாய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது அப்படின்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். இது என்னன்னா, கிராம குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவின் எந்த திட்டம், அதாவது கிராம குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்த மாதிரி திட்டங்கள்லேருந்து கேள்வி கேட்டுடுறாங்க. அந்த 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 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் எந்த திட்டங்கள் பெருசாக இருக்குதோ அதை பார்த்துக்கணும். ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டம். நில வருவாய் குறித்து பின்வரும் கூற்றுகளில் உண்மை எது அப்படின்னு கேட்குறாங்க. சிறப்பு மதிப்பீடுகள் சிறந்த வரி என்று குறிப்பிடப்படுகின்றன. அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் தன்னிச்சையாகவே தீர்மானிக்கப்படுகின்றன. இதில் நிர்வாகத்தின் செலவோ அரசாங்கத்தின் நடவடிக்கையோ எந்த தொடர்பும் இல்லை. இதுக்கு ஆன்சர் ரெண்டுமே கரெக்டு. சிறப்பு மதிப்பீடுகள் சிறந்த வரி என்று குறிப்பிடப்படுகிறது. Special assessments are referred to the betterment levy. Fines and penalties are arbitrarily determined and have no relation to cost administration and activities for government.
ரெண்டுமே கரெக்டாக இந்த மாதிரியான கேள்வி. ஓகே, என்ன ஸ்பெஷல் அசஸ்மெண்ட்ஸ் ஆர் ரெஃபர் டு த பெட்டர்மெண்ட் லெவி. ஓகே, ஃபைன் அண்ட் பெனால்ட்டிஸ் ஆர் arbitrarily determined and no relation to cost administration or activities of government. ஓகே, இது வந்து ரெண்டுமே கரெக்டு. இந்த மாதிரியான கொஷின் வந்து வித்தியாசமாக இருக்குது. இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இது எனக்கு தெரியாது. யாராவது தெரிஞ்சால் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எப்படின்னு. தவறான பொருத்தத்தை கண்டறிக. இந்த மாதிரி டேட்டா கொடுத்து ஒரு பொருத்துக்கு கேட்டுறாங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட மக்கள் தொகை வந்து 121 கோடி. அது வந்து கரெக்டு. அப்புறம் 2001லேருந்து 2011 வரையிலான ஆண்டு சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி விதம் 1.64. இது ரெண்டும் நமக்கு எப்பயாச்சும் கேள்வியாக கேட்கலாம். இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று, அதாவது 2001லேருந்து 2011 வரையிலான ஆண்டு சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் என்னன்னு கூட கேள்வியாக வரலாம். அது 1.64%. மற்ற ரெண்டும் தப்பாக, நமக்கு அது தேவையில்லை. 2051 வந்து இந்திய மக்கள் தொகை என்னன்னு +1 எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை வந்து +1 எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும். ரெண்டையும் பார்த்துக்கலாம். ஆனால் 2011 வந்து 121 கோடி. மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் வந்து 10 ஆண்டுகளில் 2001லேருந்து 2011 வரையிலான ஆண்டுகளத்தில் 1.64%. ஓகே, அடுத்து வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களின் வகையல்லாதது எது? பொது பார்வையாளர்கள், நுண்பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள், குறிப்பிட்ட பார்வையாளர்கள். எனக்கு புரியல. ஐடென்டிஃபை த நான் ரெகக்னைஸ்டு அப்சர்வர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நான் ரெகக்னைஸ்டு அப்சர்வர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. தேர்தல் பார்வையாளர்களின் வகையல்லாதது. பொது பார்வையாளர்கள், நுண்பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள், குறிப்பிட்ட பார்வையாளர்கள். ஸ்பெசிஃபிக் அப்சர்வர்ஸ்னு யாரும் இல்லை, மற்றதெல்லாம் இருக்காங்க போல். ஓகே, இந்த கொஷின் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களின் வகையல்லாதது. பார்வையாளர்களுக்குன்னு ஒரு வகைக்கு தாட்டுங்குது. ஓகே, மாநிலங்கள் பட்டியலில் இருக்கும் இனத்தை அடையாளப்படுத்துக. ஓகே, நிலவருவாய் நீர்ப்பாசனம்லாம் நீதி நிலவருவாய் நீர்ப்பாசனம், பொது சுகாதாரம், கல்வி, இது எல்லாமே வந்து மாநில பட்டியல் தான். ஆனால் இப்போ கல்வி வந்து பொதுப்பட்டியல் 1972 42வது சட்ட திருத்தத்திலேருந்து கல்வி வந்து பொதுப்பட்டியலில் போயிடுச்சு. இதில் இருக்கிறதுல வந்து எது வந்து இப்போ மாநில பட்டியல்னால் நீர்ப்பாசனம், வங்கி வந்து மத்திய பட்டியல், பாதுகாப்பு வந்து மத்திய பட்டியல், பொது விவகாரங்களும் மத்திய பட்டியல். இந்திய குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தை காலமுறைப்படுத்து. ஓகேவா? குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. காலமுறைப்படுத்தினா வந்து என்னன்னா சீதா ஆன்சர் 2, 4, 3, 1. ஃபஸ்ட்டு வந்து ஜாகிர் ஹுசேன், அப்புறம் வந்து பக்ருதீன் அலி அகமது, ஜாகிர் ஹுசேன், அப்புறம் வந்து கிரி, அப்புறம் வந்து பக்ருதீன் அலி அகமது, அப்புறம் வந்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி. இதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஜாகிர் ஹுசேனு, அதுக்கப்புறம் வந்து விவி கிரிக்கு அப்புறம் பக்ருதீன் அலி அகமதுக்கு அப்புறம் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. இதில் இருக்கிறதுல
குரோனாலஜிக்கல் ஆர்டர் பண்ணால் நீலம் சஞ்சய் ரெட்டி. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இவர் தான் ஜாகிர் ஹுசேன் தான். ஜாகிர் ஹுசேனுக்கு அப்புறம் பக்ருதீன் அலி அகமது, அலி அகமதுக்கு அப்புறம் கிரிக்கு அப்புறம் நீலம் சஞ்சய் ரெட்டி. அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையானது இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது. இது எல்லாரும் சொல்லிடுவாங்க. 48வது சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம் 1978. சிந்துவெளி மக்களின் ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன? சிந்துவெளி மக்கள் வந்து செம்பு, காப்பரும் வெண்கலமும். சிந்துவெளி மக்களோட உலோகங்கள் வந்து பெரும்பாலும் காப்பராலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்டிருந்தது. குப்தர்களின் மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால்? ஹூனர்களின் படையெடுப்பு. ஓகேவா? இது 6th புக்கில் இருக்கும். அடுத்து வந்து இது வந்து டெல்லி சுல்தான்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஜெசியா வரி ரத்து எந்த வருஷம்? புனித பயணிகள் வரி விலக்கு. முகலாயர்கள்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், முகலாயர்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. பைரம்கானின் வீழ்ச்சி. போர்க்கதிகளை அடிமைப்படுத்துவதை ஒழித்தல். அப்போ இதுக்கு வந்து 2/1/43. ஜெசியா வரி ரத்து வந்து 1564. யார் ஜெசியா வரியை? அக்பர் வந்து ஜெசியா வரியை வந்து நீக்கிறாரு. அவுரங்கசீப் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போட்டுடுறாரு. 1564 ஜெசியா வரி ரத்து. புனித பயணிகள் வரி விலக்கு வந்து 1563. அப்புறம் வந்து கைதிகளை அடிமைப்படுத்துவது ஒழிக்கிறது வந்து 1561. அதுக்கப்புறம் வந்து பைரம்கானின் வீழ்ச்சி வந்து 1562. ஓகேவா? பெரிய பொது குளியல் குளம், இது எல்லாரும் சொல்லிடுவாங்க, மொகஞ்சதாரோ. இதில் சிந்து சமையலேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த மாசு அதன் செறிவு 100 ppmக்கு மிகும்போது சைலண்ட் கில்லர் என அழைக்கப்படுகிறது? கார்பன் மோனாக்சைடா? இது எனக்கு தெரியாது. இந்த கொஷின் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியா ஒவ்வொரு வாயுக்கும் ஏதாவது மாசு அளவு கொடுத்து அதுக்கு ஸ்பெஷல் நேம் எதுவும் இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணிக்கணும். கீழ்கண்டவற்றில் எந்த மாசு அதன் செறிவு 100 ppmக்கு மிகும்போது சைலண்ட் கில்லர் என்று அழைக்கப்படுகிறதுனா கார்பன் மோனாக்சைடு. அப்புறம் தமிழ்நாட்டின் சிறிய துறைமுகங்களை வந்து அதோட மாவட்டத்தோடு பொருத்தணும். எண்ணூர் வந்து சென்னை. ஓகேவா? எனக்கு எண்ணூர் சென்னைன்றது மட்டும் தான் கரெக்டாக தெரியும். அப்போ ஏக்கு 2ன்னு இதில் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ எண்ணூர் சென்னை. அப்புறம் வந்து திருச்சோபுரம் வந்து திருச்சோபுரம் வந்து கடலூர். ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு எண்ணூர் சென்னை மட்டும் தான் தெரியும். மற்றதெல்லாம் எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. திருச்சோபுரம்ங்கிறது கடலூராம். அப்புறம் புன்னைக்காயல்ன்றது வந்து தூத்துக்குடி. புன்னைக்காயல் வந்து தூத்துக்குடி. திருக்கடையூர் வந்து நாகப்பட்டினம். இதில் வந்து சென்னை வந்து எண்ணூர், கடலூர் வந்து என்னன்னா திருச்சோபுரம் வந்து கடலூர், புன்னைக்காயல் வந்து என்னது தூத்துக்குடி. புன்னைக்காயல் வந்து தூத்துக்குடி. திருக்கடையூர் வந்து
நாகப்பட்டினம். ஓகே, 2030 வரையிலான இந்திய வளர்ச்சிக்கு 10 பரிமாணங்கள் பட்டியலிட்டு இருக்கிறது. அதில் நீல பொருளாதாரம் டேஷாவது பரிமாணமாகும். 6வது பரிமாணம். 2030 ஆண்டு இந்திய வளர்ச்சிக்கு India has listed 10 important dimensions for India's development till 2030. Among the 10 dimensions, blue economy is the 6th dimension. 2030க்குள்ள இந்திய வளர்ச்சிக்கு 10 பரிமாணங்களை பட்டியலிட்டிருக்குது. அதில் நீல பொருளாதாரங்கிறது 6வது பரிமாணம். ஓகே, அடுத்து 20வது கொஷின், லாஸ்ட்டு, இந்த வீடியோவோட லாஸ்ட்டு. என்னன்னா, இந்தியாவில் கால்நடைகளுக்காக பயன்படுத்தப்படும் பின்வருவனவற்றில் எந்த ஒரு சாத்தியமான மருந்து கழுகுகளின் எண்ணிக்கையை